தமிழக அரசியலின் கவனத்தை அடிக்கடி தன் பக்கம் ஈர்க்கும் ஒரு தொகுதி உண்டு என்றால் அது டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், அதாவது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியாகும். 1977 உருவான இத்தொகுதியின் வரலாறு பல முக்கிய அரசியல் திருப்பங்களை கண்டிருக்கிறது. இத்தொகுதி பெரும்பாலும் அஇஅதிமுகவின் கோட்டையாகவே இருந்துள்ளது. 1977 முதல் 2021 வரை நடந்த தேர்தல்களில் அஇஅதிமுக இங்கே 7 முறை வெற்றி பெற்றுள்ளது. குறிப்பாக 2011 தேர்தலில் வெற்றிவேல் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரானார். ஆனால் இத்தொகுதியின் வரலாற்று பக்கங்களை முற்றிலும் மாற்றி எழுதியவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள்தான். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலையான பிறகு 2015 இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் இங்கே போட்டியிட்டார். 2016 பொது தேர்தலிலும் வெற்றி பெற்றதன் மூலம் ஆர்கே நகர் தொகுதி தமிழ்நாட்டின் விஐபி தொகுதியாக மாறியது. அவர் பதவியில் இருக்கும்போதே காலமானதால் இத்தொகுதி தேசிய அளவில் கவனம் பெற்றது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 2017 இடைத்தேர்தலில் அஇஅதிமுக இரண்டாக பிளவுபட்டிருந்த நேரத்தில் டிடிவி தினகரன் சுயேட்சையாக போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார். இது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் திருப்பு முனையாக பார்க்கப்பட்டது. இந்த அரசியல் மாற்றங்களின் தொடர்ச்சியாக 2021 பொது தேர்தலில் திமுக வேட்பாளர் ஜான் எபினேசர் அவர்கள் வெற்றி பெற்று ஆர்கே நகர் தொகுதியில் திமுகவின் கொடியை மீண்டும் நாட்டினார். அஇஅதிமுகவின் கோட்டையாக இருந்து பின் சுயேட்சை வேட்பாளர், இப்போது திமுக என தமிழ்நாட்டின் அரசியல் மனநிலையை அவ்வப்போது பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய தொகுதியாக ஆர்கே நகர் எப்போதும் நீடிக்கிறது. இப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த ஒரு தொகுதியில் நின்று வென்று இன்று மக்கள் பணியாற்றுவதை தனது லட்சியமாக கொண்ட ஓர் இளம் தலைவரின் எழுச்சிமிகு அரசியல் பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான் எபினேசர் அவர்கள். இவர் தனது தந்தையான ஜான் அற்புதநாதன் அவர்களின் வழிகாட்டுதலில் வளர்ந்தவர். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதுகலை வணிகவியல் படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 2010ஆம் ஆண்டு முடித்துள்ளார். தொழிலை பொறுத்தவரை இவர் ஒரு மீன் வணிகம் செய்பவர். குடும்பத்தின் ஆதரவுடன் தனது மனைவி ஜே கல்பனா அவர்களுடனும் அவரது ஒரு மகளுடனும் ஒரு மகனுடனும் வாழ்ந்து வருகிறார். குறிப்பாக 2021ஆம் ஆண்டின் பிரமாண பத்திரத்தின்படி இவர் மீது எந்த குற்ற வழக்கும் இல்லை என்பது அவரது பின்னணிக்கு வலு சேர்க்கிறது. இவர் திடீரென அரசியல் களத்திற்கு வந்தவர் அல்ல. நீண்ட காலமாகவே திமுகவின் தீவிர தொண்டராக அடிப்படை மட்டத்தில் இருந்து கட்சி பணிகளை செய்து வந்தவர். இவர் திமுக இளைஞரணியில் முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். மக்கள் மத்தியிலும் கட்சி மத்தியிலும் அவரது உழைப்பும் விசுவாசமும் நன்கு அறியப்பட்டிருந்தது. இதன் விளைவாக தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர தயாரான 2021 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு மிக முக்கியமான டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த தேர்தல் அவரது அரசியல் பயணத்தில் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது. சென்னைக்கு உட்பட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியானது தமிழக அரசியல் களத்தில் எப்போதும் ஒரு வெற்றி சவால் நிறைந்த தொகுதி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் வெற்றி பெற்றிருந்த இத்தொகுதியில் மீண்டும் திமுக கொடியை நாட்டும் பொறுப்பு திரு எபினேசர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடினமான போட்டி நிறைந்த களத்தில் அமமுகவின் வேட்பாளர் பி சந்தான கிருஷ்ணன் மற்றும் பிற பலமான வேட்பாளர்களை எதிர்கொண்டார். தலைமையின் வழிகாட்டுதல், சொந்த உழைப்பு மற்றும் மக்கள் மீதான உண்மையான அக்கறை ஆகியவற்றுடன் போட்டியிட்டு அவர் அமோக வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் அவர் 2021 மே 2ஆம் தேதி முதல் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றி வருகிறார். ஆர்கே நகர் போன்ற மக்கள் நெருக்கம் மிகுந்த அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு தேவைப்படும் தொகுதியில் குடிநீர், சாலைகள், சுகாதாரம் போன்ற மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் அவர் தீவிரம் காட்டி வருகிறார். அவர் திமுகவின் வலுவான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தமிழக சட்டமன்றத்தில் தனது தொகுதி மக்களின் குரலாக ஒலிப்பதையே தனது தலையாய கடமையாக கொண்டிருக்கிறார். வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இவருக்கான வாய்ப்பு எவ்வாறு உள்ளது என பொறுத்திருந்து பார்ப்போம்.